ஒண்ணுமே இல்லங்க. लाजर के पास कुछ भी नहीं है, ஒண்ணு இருந்தது. पर एक ही उसके पास है, ரட்சிப்பு இருந்தது. वही उद्धार है। உங்களுக்கும் ஒருவேளை இந்த பூமியில ஒண்ணு இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் शायद हम भी इस संसार में कुछ भी नहीं उस हालत में है, எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. आप कुछ भी नहीं सोचें। இந்த லாசரு தெருவிலே இருந்து அந்த எஜமானுடைய அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆகாரத்தினாலே மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே எச்சி இலையில இருக்கிற சாப்பாட்டினாலே அதை பொறுக்கி சாப்பிடும் பொழுது அந்த ஐஸ்வர்யான்வானுடைய பார்வையும் மனநிலையும் அந்த பகுதியிலே அவர்களுடைய ஏளனமும் அவர்களுடைய பரியாசமும் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அது கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகளை அவர் சகித்தார். இப்பொழுது நித்திய 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 காலமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள், மகிழ்ச்சிக்குள், சமாதானத்திற்குள், சந்தோஷத்திற்குள், அளவில்லாத சந்தோஷத்திற்குள் அவர் கடந்து போயிருக்கிறார். ये संसार में लाजर देखिए कितने दुख भोगना पड़ता, पर उस मरने के बाद हमारे प्रभु की राज्य में कितने शांति से जीव रखते हैं। அவங்களுடைய சந்தோஷம் கொஞ்ச காலம் பனியை போல அது மறைந்து போதும். நம்மளுடைய சந்தோஷம் இந்த பூமியில மட்டும் இல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். संसार की मनुष्य की जी तो कुछ काल में, पर हमारा शांति तो यह भूमि और देव राज्य में भी है।